நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க ஏமா கவலையா இருக்கீங்க? நாம இப்ப அக்காவை பார்க்க வந்திருக்கோம். நீங்க சந்தோஷமா தானே இருக்கணும். மனோவை பார்த்தது உன்னால மறக்க முடியல? இல்ல, அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானு நினைக்கும் போது அவன் இப்படி நாசமா போறதுக்கு காரணம் நான் தானே. அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சதும் நான் தானே. இப்போ என் பொண்ணு புருஷன் கூட சந்தோஷமா வாழும்போது அந்த பாவம் அவன் வாழ்க்கை வீணா போயிடுச்சேங்க. இங்க பாரு, நீ கவலைப்படாம இரு. நம்ம மனோவை போய் பார்க்கலாம், அவங்கிட்ட பேசலாம், பேசி அவங்கிட்ட எல்லாத்தையும் புரிய வைக்கலாம். அப்படி அவனை நம்ம விட்டுருவோமா என்ன? எல்லாம் சரியாயிடும், நாம சரி பண்ணிடலாம். இங்க பாரு, மனோவை பார்த்ததை பத்தி நீங்க 2 பேரும் அக்கா கிட்ட சொல்லக்கூடாது. அவ இங்க நிம்மதியா இருக்கிறத நம்ம கெடுக்க கூடாது. மனோவை பத்தி நாம சொன்னாலும் அவ கவலைப்படலாம் மாட்டா. அவளுக்கு அவன் மேல அந்த அளவுக்குள்ள அன்பு இருந்தா அவ அவனை தூக்கி போட்டுட்டு வந்திருக்க மாட்டா. இங்க பாரு, நாம எதுக்காக இங்க வந்தோங்கிறத நீ மறந்துடாத. வாங்கம்மா, எனக்கு கிரண் அங்கிளையும் அக்காவையும் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. இப்போ நம்ம பொண்ணு சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. எப்படி இருந்தாலும் மனோவோட சாபம் அவளை சும்மா விடாது. அப்படி நடக்காம இருக்கணும்னா மனோவுக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். எல்லாம் பண்ணலாம், இப்போதைக்கு நீ அதெல்லாம் விடு. நீ இப்பவும் கிரண் மேல இல்ல, மனு மேலதான் அன்பா இருக்க. நீ உண்மையை ஏத்துக்க. இப்போ கிரண் நம்ம மாப்பிள்ளைய நீ மனசை ஏத்துக்கோ. எல்லாத்தையும் மறந்து நல்லபடியா நடக்கணும். அவன் நம்மளுடைய மாப்பிள்ளை, எதிரி கிடையாது. அவங்கிட்ட கோவப்படக்கூடாது. நீ 2 பேரும் கொஞ்சம் வரீங்களா? வா. அனு அக்கா. அம்மு. அனு அக்கா. அம்மு. ஆமா, இதெல்லாம் என்ன? அம்மா, அப்பா, எல்லாரும் வந்திருக்கீங்களே, பெரிய சர்ப்ரைஸ் தான். அப்படி பேசாம இருக்க முடியுமா எங்களால? அம்மா குட்டி, அம்மாவுக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் போல அதான் மூஞ்ச தூக்கி வச்சிருக்காங்க. நீங்க என் மேல கோச்சுக்கோங்க, ஆனா அனு மேல கோச்சிக்காதீங்க. அவளையே நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. சாச்சா, எனக்கு யார் மேலேயே கோவம் இல்ல. ஓ, நிம்மதியா இருக்கு. இப்பதான் முத தடவை என் முகத்தை பார்த்து சிரிச்சிருக்கீங்க. டேய், என்னடா நீ பாத்துக்கிட்டு இருக்க? இவங்களை எங்கேயாவது விரட்டி விடு. எதுக்கு வந்தீங்க? திரும்பவும் சண்டை போடவா? அன்னைக்கு உங்க பொண்ண கிரண் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தான். ஆனா இப்ப அவளேதான் விரும்பி வந்திருக்கா. என்ன கிரண் இது? போலீஸ் உன்னை அடிச்சதெல்லாம் மறந்துட்டியா? அதுக்கு காரணம் இவங்க தானே. அப்படி இருந்தும் இவங்களை நீ சிரிச்சுக்கிட்டே வரவே இருக்கிறியா? கொலகாரன், அவனோட கண்ணை பாரு, முட்டை கண்ணு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவங்க இப்போ
என் அத்தையும் மாமாவும் எனக்கு இவங்க மேலே எந்த கோபமும் இல்லை. அவங்களுக்கும் என் மேலே எந்த கோபமும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என் மேலே கோவம் இருந்திருந்தா இவங்க எங்களை பார்க்க இங்கே வந்திருக்க மாட்டாங்களே. இந்த எண்ணமும் பாசமும் முன்னாடியே இருந்திருந்தா பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. ஆமா தானே அனு? ஆமா, இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. நீ நல்லவன் தான் எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் உன் கூட இருந்தல்ல. எங்க பொண்ணோட சந்தோஷம் தான் எங்களுக்கும் சந்தோஷம். சூழ்நிலை காரணமா நாங்க அப்படி நடந்துக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால நிறைய பிரச்சனையும் வந்தது. இப்போ எங்க பொண்ணு உன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அணுவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்ததுனால நம்ம பழசெல்லாம் மறக்கிறது தான் நல்லது. என்ன சொல்ற பத்மா? இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் இவர் சொன்னாரு, கிரண் இப்ப நம்மளோட எதிரி இல்ல, நம்மளோட மாப்பிள்ளன்னு. என் பையனாவே நான் உங்களை நினைச்சுக்கிறேன். ஆனா திரும்ப அந்த அன்பை எதிர்பார்க்க மாட்டேன். எல்லாம் என் பொண்ணுக்கு கொடுத்தா போதும். அதுக்கு எந்த குறையும் இல்ல. இந்த கிரண் அன்பாலேயே அவளை கொன்னுடுவான் போல இருக்கு. உங்க பொண்ணு புண்ணியம் பண்ணவதா. இழந்துட்டோன்னு நினைச்ச கிரண் இப்ப திரும்பவும் கிடைச்சிட்டான்ல. போதும் போதும், பேசுனதெல்லாம் போதும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அம்முக்கும் சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சீக்கிரம் போய் சமைங்க. போங்க. சீக்கிரம் போங்க. நீங்க 3 பேரும் இன்னைக்கு இங்க இருந்து போயிடாதீங்க. அங்க போயிட்டு நீங்க 3 பேரும் தனியா தானே இருக்க போறீங்க. கொஞ்ச நாள் நீங்க எங்க கூட இருக்கலாம்ல. நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒண்ணா இருக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. அதுக்கு நீங்க 2 பேரும் அங்க வந்து தங்கலாமே. அப்புறமா அங்க, முதல்ல இங்க. என்னன்னு? அம்மோ நீ வா, நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. வா. எனக்கும் வா. அவனை பத்தி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால மனசுல கொஞ்சம் பயம் இருந்துச்சு. உன்னை பத்தி நினைச்சுதான் இப்ப அந்த பயம் இல்ல. அவன் மாறிட்டான். இப்ப அந்த பழைய கிரண் இல்ல. நீ சந்தோஷமா தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. எங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. என் மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சுல உங்களுக்கு. கிரண் சார் ரொம்ப பாவம். என் மேல ரொம்ப அன்பாதான் இருக்காரு. என்னை நல்லா பாத்துக்கிறாரு. நான் புண்ணியம் பண்ணிருக்கேம்மா. நீங்க உட்காருங்க. ஏய், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சுப்ரியா, நாம இந்தியா முழுக்க சுத்தி பார்த்துட்டு வருவோமா? சும்மா இருங்கங்க. நான் நிஜமா தான் கேட்டேன். ஆமா. அங்க பாரு, யாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க பாரு, ஃபைட் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்குல்ல? ஃபாரின்ல இதெல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃபைட் பண்றதெல்லாம். நம்ம கொஞ்ச நேரம் இங்க இருந்து பாத்துட்டு போலாமா? பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. யார் அடிக்கிற? போதும் விடுங்கடா, போதும். இதுக்கு மேல செத்துருவான். இதுக்கு மேலே அடிச்சா ஏதாவது ஆயிட போகுது. இவ்வளவு அடிச்சு உனக்கு திமிரு போல. பயங்கரமான ஆளுதான் போல.
போலாம். அந்த கூட்டத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. நிஜமாவா? இன்னும் லேட்டாக்க வேணாம். அம்மாவை பத்தி அவங்க கிட்ட நம்ம சொல்லிடலாம். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க இதை எப்படி ஏத்துப்பாங்கங்கிற பயம் எனக்கு இப்பவும் இருக்கு. அம்மு அணு வயித்துல சுமந்ததும் அவளை பெத்தது எதுவுமே அணுவுக்கு ஞாபகமே இல்லை. அதனாலேயே அவ அதை நம்பவே மாட்டா. ஏன் சொல்ல போனா கிரணும் இதை நம்பவே மாட்டான். நீ தான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும். உன்னால மட்டும்தான் அதெல்லாம் முடியும். நீ சொன்னா அவங்க நம்புவாங்க. ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம போகலாம். இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். இவ்வளவு நாள் அப்பா அம்மாவோட அன்பு இல்லாம வளர்த்ததே தப்பு தான். அந்த தப்பை இப்பவாவது திருத்தணும். இன்னும் லேட்டாக்க கூடாது. அவங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அத சொன்னா அவங்களுக்குள்ள சந்தோஷம் இன்னும் அதிகமாகும். அணுவுக்கு அம்முனா உயிர். கிரணுக்கும் அம்முவை பிடிக்கும். அவங்களோட பொண்ணுன்னு சொல்லும் போது வார்த்தையால சந்தோஷத்தை சொல்ல முடியாது. அம்மு அவங்களோட குழந்தைங்கிறத அவங்க ஏத்துப்பாங்கன்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நீ சொன்னா அவங்க நம்புவாங்க. நடந்தது எல்லாமே அவங்களுக்கு தெரியும்ல. இத்தனை வருஷமா இதை எதுக்காக மறைச்சு வச்சீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா தப்பு ஏன் மேலதான். அணுவோட நல்ல வாழ்க்கைக்காக வேண்டி நான் ஒரு பொய் சொன்னேன். அது தப்பா இருந்ததுன்னு அவங்க 2 பேரும் இப்ப வாடுறத பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. எல்லா உண்மையையும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவங்க ஒன்னா வாழ வேண்டியவங்க. நான் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். அந்த தப்ப திருத்ததான் நாம இப்ப வந்திருக்கோம். இன்னும் தாமதிக்க வேண்டாம். அவங்க 2 பேர்கிட்டயும் நாம பேசுவோம். உண்மையை சொல்லலாம். என்ன 2 பேரும் தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏய் ஒண்ணும் இல்ல. அப்போ 2 பேரும் வாங்க சாப்பிடலாம். கிரண் சார் உங்களை தேடிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்டயும் கிரண் கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். எதுவா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசலாம். வாங்கப்பா வாங்க. நேரம் இருக்குல்ல, சாப்பிடலாம். அப்புறமா பேசலாம். வா. To the canvas show, teach the brush pen to her pen. Her canvas used to be colorless until she learned that the அப்பா brush சாப்பிடலாம் வாங்க. are not always. ஐயோ மா நீங்க உட்காருங்க. ஐயோ என்ன கீழே இறக்கி விடுங்க கிரண் அங்கிள். நீ போய் அங்க உட்காரு போ. கிரண் அங்கிள் மட்டும் இருந்துட்டா போதும். அம்முக்கு வேற யாரும் வேண்டாம். குழந்தைங்க எல்லாம் கிரண் கிட்ட சீக்கிரமாவே ஒட்டிப்பாங்க. எனக்கு அப்படியெல்லாம் இல்ல. சின்னவங்க பெரியவங்க எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் நடத்துவேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. தேவையில்லாம பேசாதீங்க. ஆமா நீங்க சாப்பிடல? நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ரொம்ப திட்டினதுனால டயர்டா இருப்பீங்கல்ல, சீக்கிரமா சாப்பிடுங்க. நீங்க என்ன பேசுறீங்க? அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஒரு கிளாஸ் ஒழுங்கா பிடிக்க தெரியாதா? ஏய் கிரண்,
அப்புறம் இவ சின்ன குழந்தையா என்ன? கவனமா இருக்க வேணா? எது பண்ணாலும் பார்த்து கவனமா பண்ணணும். கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சிருக்க. நம்ம அத எவ்வளவு கிளீன் பண்ணாலும் சரி, அதோட சின்ன தூள் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே கிடக்கும். அது 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 நம்ம கால்ல குத்தும். இட்ஸ் a poison. அது விஷம். இருக்கட்டும் கிரண், அத நாம கிளீன் பண்ணிட்டா போதும். நீங்க எதுவும் பேசாதீங்க. இவளை இப்படி கெடுத்து வச்சதே நீங்க தான். அப்பவே இப்படிதான். இவளுக்கு எதையுமே ஒழுங்கா பண்ண தெரியாது. இந்த 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 மேக்ஸ்ங்கிறது அத சரியா பண்ணணும். கணக்கு அதுல ஏதாவது தப்பு நடந்தா எல்லாம் முடிஞ்சது. இந்த உலகத்துல எல்லாத்துலயும் கணக்குன்றது மறைஞ்சிருக்கு, தெரியுமா? கடவுள் தானே மறைஞ்சிருக்காரு, தூணுல துரும்புல எல்லாம். பேசாதீங்க, கிண்டெல்லாம் வேண்டாம். இவ இருக்கல, இவ மேக்ஸ்ல வெறும் ஜீரோ, வெறும் ஜீரோ. அதான் வாழ்க்கையிலயும் ஜீரோவா இருக்கா. எதுலயும் ஒழுங்கா இருக்க மாட்டா, எந்த விஷயத்திலையும். சொல்லு, பைத்தியோகேஸ் தியரினா என்ன? சொல்லு சொல்லு சொல்லு. பாத்தீங்களா பாத்தீங்களா, இவளுக்கு சாதாரண விஷயம் இது கூட தெரியல. அப்புறம் எப்படி இவ எல்லா விஷயத்தையும் சரியா செய்வா? உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், கொஞ்ச நாள் இங்கே இருங்கன்னு. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். சாப்பிட்டு இப்பயே கிளம்புங்க, கிளம்புங்க, போங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கு. எதுக்கு இப்ப எதுக்காக நீ அழுவுற? இங்க பார், இங்க இருக்கிற எல்லாத்தையும் நீதான் கிளீன் பண்ற. கிளாஸோட ஒரு ஒரு பீஸ் கூட தரையில் இருக்க கூடாது. Got it? புரியுதா? You got it? இவனோட நோய் இன்னும் குணமாகலையா? கிரண் அங்கிள் ஏன் இப்படி இருக்காரு?
அம்மா நீ எங்க முன்னாடி நடிச்சிட்டு இருந்திருக்கல அனு. நீ இங்க சந்தோஷமா தான் இருக்கன்னு எங்க கிட்ட போய் சொல்லிருக்கல. அனு, இங்க என்னம்மா நடக்குது? ஆ? கிரண் அங்கிளுக்கு என்னம்மா ஆச்சு? அவனோட நோய் இன்னும் குணமாகலையா அனு? எல்லாம் தெரிஞ்சுதான் நீ திரும்ப இங்க வந்தியா? இவன் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணியா? இவ்வளவு நாள் இப்படி எதுவுமே நடக்கல. என் மேல இருந்த அன்புக்கு எந்த குறையும் இல்ல. பயங்கரமான கோபம், பிடிவாதம், கை நீட்டுற பழக்கம் எல்லாமே இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா கூட வாழ்றது கஷ்டம். நீ சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுக்காக ஓடி வந்தேன்னா, ஆனா இங்க வந்து பார்த்ததும் நீ என் மேல பழி சொன்னல, எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டேன்னு. ஆனா எதுக்காக எல்லாத்தையும் மறைச்சு வச்சேன்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருச்சுல்ல? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.